யோகம் நல்ல யோகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் 14/4/2024 சித்திரை 1 குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். எல்லார் வாழ்க்கையிலும் எல்லா நலத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் எல்லா வல்ல இறைவனான ஸ்ரீ ராகவேந்தர் உங்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஞாயிற்றுக்கிழமையில் எல்லோரும் ஓய்வாக வீட்டில் இருப்பீர்கள். இந்த தமிழ் புத்தாண்டு அன்று தனிப்பட்ட முறையில் நான் கணித்த ஜோதிட பலனான குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்களையும் இன்றைய நாளே வேந்தர் டிவியில் டெலிகாஸ்ட் செய்கிறார்கள். அதை பொறுமையாக நின்று பார்த்து அதில் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களும் எழுதி இந்த வருடத்தில் எப்பொழுது முடியுமோ அந்த தெய்வ ஸ்தலத்துக்கு செல்வது உத்தமம். அதே போல் வரக்கூடிய மே 1ஆம் தேதி வரக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள், ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள் மிக மிக முக்கியமானது. அதில் தமிழ்நாட்டில் மொத்தம் 14 ஜோதிடர்கள் என்னையோடு சேர்த்து உட்கார்ந்து ஒரு குரு பெயர்ச்சி நம்ம ஒரு அலசல் நிகழ்ச்சியை பண்ணியிருக்கின்றோம் வேந்தர் டிவிக்காக. அதில் ஒவ்வொருத்தர் கூடிய கருத்துக்களில் எது முக்கியமாக படுகிறதோ அதையெல்லாம் எழுதி வைத்து கொண்டு அதற்கேற்றவாறு இந்த குரு பெயர்ச்சியில் உங்கள் பயணத்தை தொடர்ந்தால் குருவின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று மனதார வாழ்த்துக்கிறேன். இப்பொழுது தினப்பலனான யோகம் நல்ல யோகத்திற்கு செல்வோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தெய்வ வழிபாடு சந்தோஷத்தை தரும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தியும் ஏற்படும். குடும்பத்தாருடன் சந்தோஷமாக செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழில் முறையில் ஒரு பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய நாள். திட்டங்கள் தீட்டி அதில் மிகப்பெரிய வெற்றியும் சந்தோஷத்தை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். மனதில் இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுத்த வார்த்தை இன்று கண்டிப்பாக சந்தோஷ அமைப்பை ஏற்படுத்தும். குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் இருந்த செல்வாக்கு பலப்படக்கூடிய அமைப்பு. உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அஷ்டமசனியும் விலகி இருக்கக்கூடிய புத்தாண்டு இது. எல்லாவற்றிலும் மிகப்பெரிய ஏற்றம், தம்பிக்கை, சுபகாரிய தடைகள் நிவர்த்தி, அசையாமசையா பொருள் சேர்க்கை, ஆனந்தம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. குடும்பத்திலும் தொழிலிலும் மட்டும் கோபம் கூடாது மிதுனத்திற்கு. அதை மட்டும் நீங்கள் கடைபிடித்தால் இன்றைய நாள் இல்லை, வரக்கூடிய நாட்களும் பொன்னான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். சுபவிரயம், வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படும். அது சந்தோஷ செலவுகள். ஏற்றம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். புதிய முயற்சி வெற்றி ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து இழுபறியான நிலைமைகள் மாறும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, லாபம், செல்வாக்கு படிப்படியாக முன்னேற்றம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். உறவினர்கள் மத்தியில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை என்று குதகலிக்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. புத்தாண்டு அதுவுமாக தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கான்சன்ட்ரேட். அதில் சந்தோஷமான அனுகூலம். சிலருக்கு தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் என்ற நல்ல காரியம், சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. டக்கு டக்குன்று சுபகாரியத்திற்கு கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பண வரவு ஏற்படும்.
ஆச்சரியமாக இருக்கும். அதோட வேறு என்ன வேணும்? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். பெற்றோர் பெரியோரை வணங்கி ஆரம்பிக்கக்கூடிய நாள். எல்லா விதத்திலும் ஏற்றம். குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தைரியம் ஏற்படும். இந்த புத்தாண்டு வருஷம் நமக்கு நல்லது நடக்கும்னு, ஏன்னா ராகு கொடுக்கும். இந்த ராகு தைரியத்துடன் இருக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்படும். புதியவர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். சந்திராஷ்டம் காணப்படக்கூடிய புத்தாண்டு. ஆனாலும் கவலை வேண்டாம். புத்தாண்டில் குரு பார்வை படுவதனால் எல்லா விதத்திலும் நன்மை. படிப்படியாக நல்ல ஏற்றம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபம் கூடாது. தேகாரோக்கியத்தில் சிறிது கவனம். உடற்பயிற்சி செய்தால் அந்த தேகாரோக்கியத்தில் குறைகள் வராது. படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. குடும்பத்துடன் வெளியூர், வெளியிடம், கோயில், குளம் என்று செல்லக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும். தெய்வ வழிபாடுகளில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும். செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வண்டி வாகன ஏற்றங்கள் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு தைரியமான அமைப்பு, சந்தோஷமான சூழ்நிலை. சுபகாரிய தடைகளெல்லாம் டக்கு டக்குன்னு நிவர்த்தி. பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம். புதிய முயற்சியில் வெற்றி திருவினையாக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஏற்றங்கள் காணப்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த மன கஷ்டங்கள் படிப்படியாக தீரும். செல்வாக்கு உயரக்கூடிய காலத்துக்கு ஏற்றவாறு உங்களை புதுமைப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். இழுபறியாக இருந்த பிரச்சனையெல்லாம் பொறுமையாக பேசி தீர்த்து கொள்ளுங்கள். மத்தியஸ்தர்களை நம்பாதீர்கள். நீங்களாக சுமூகமாக பேசினால் எல்லாம் தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதட்டம் இல்லாமல் இருப்பது நன்மை. எடுக்கக்கூடிய காரியங்களில் அனுகூலம் காணப்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். இரத்த பந்த உறவுகளுடன் சமாதானம் செய்து கொள்ளுங்கள். சுபகாரிய தடைகளெல்லாம் நிவர்த்தி காணப்படுகிறது. 7.5 சனியிலும் திருமண பிராப்தத்தை கை கொடுக்கக்கூடிய புத்தாண்டு தினம் இன்று ஆரம்பிக்கிறது. பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி, சந்தோஷம். நன்றி.